கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதைய வேற எந்த காரணமும் இல்லாம இழுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இழுக்குறாங்க அப்படின்னு மகாநதி சீரியல் இப்ப பார்த்தா நமக்கு தெரியும். காவேரியும் விஜயும் தன்னுடைய மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசி முடிச்சதுக்கப்புறமே எல்லா விஷயமும் சால்வ் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் இன்னமும் கணவன், மனைவி தான். எந்த ஒரு ஸ்பெஷலான விஷயங்களும் செய்ய தேவையில்ல. வெண்ணிலாவ ஆல்ரெடி அந்த வீட்லயே விட்டுட்டு தான் கிளம்பி இங்க விஜய் வந்திருக்காரு. நேரடியா அவங்க அம்மாட்ட போய் காவேரி தைரியமா இத்தன நாள் வரைக்கும் நம்ம காவேரி தைரியமா தானே பார்த்துருக்கோம். அம்மா தான் என்னோட மனசுல இருக்கு. அவர் சொன்னத நான் நம்புறேன். எனக்காக கூட வாங்கன்னு கிளம்பி அங்க போலாம். ஆனா அது போல. இங்கே உட்காந்துக்கிட்டு அவரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து நர்மதாவுடைய அந்த ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு அப்போ ராகினி இவங்கெல்லாம் கிளம்பி இங்கே இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கெடுத்து விடுறதுக்காக வெண்ணிலாவை கூப்பிட்டு இன்னமும் பிரச்சனைகளை அதிகரிச்சு விட்டு வெண்ணிலா வேணும்னே எல்லாரும் முன்னாடியே ஒரு ட்ராமா போட்டு ஒரே குழப்பத்து மேலே குழப்பமாக தான் அந்த கதையை கொண்டு போய் எப்படியாச்சும் இழுக்கணுங்கிறதுக்காக அடுத்து இழுக்க போகிறாங்கன்னு தெரியுது. இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு இழுத்தரலாம், ஐபிஎல் முடிஞ்சப்புறம் புது சீரியல் வந்துடலாங்கிறத தவிர வேறு எந்த காரணமும் இந்த சீரியல் போகிறதுல நம்ம கண்ணு முன்னாடி எதுவும் பார்க்க முடியல. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தெரியுதா, இல்லை கதை நல்லா தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள்.